தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவருக்குள் பிரியமான இறை மக்களே, மகிழ்ச்சி பொங்குகிற இந்த தருணத்திலே ஆண்டவர் இயேசு பாடுகள் பட்டு தம் வேதனையின் நிமித்தமாக நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிற மீட்பின் கனியை நாமும் இந்த உலக மக்களும் தூய்த்து உணர, அவற்றை அனுபவிக்க, சுவைக்க, விண்ணக பேரின்பத்தை பெறுவதற்காக ஒவ்வொரு நாளும் நாம் இந்த கல்வாரி பலியின் வழியாக நம்மையே தூய்மைப்படுத்தி கொள்ள அழைப்பு விடுக்கிற இந்த உன்னதமான மகத்துவமிக்க ஆசீர் பொழிகின்ற தெய்வீக திருப்பலிக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இந்த கல்வாரி பலி உன்னதமான பலி. இந்த கல்வாரி திருப்பலி ஆண்டவர் இயேசுவை நினைவுபடுத்துகிற பலி. இந்த கல்வாரி பலி ஆண்டவர் இயேசு தனது இறை அடையாளத்தை துறந்து மன்னக அடையாளமாகிய மனித உருவை ஏற்ற இயேசுவை கொண்டாடுகிற திருப்பலி. இயேசுவினுடைய பிறப்பு, வாழ்வு, அவருடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பை நாம் நினைவுபடுத்தி அவர் நம்மீதும் இந்த உலகத்தின் மீதும் கொண்ட அன்பை ஒவ்வொரு நாளும் பறைசாற்றுகிற பாரம்பரியமிக்க திருப்பலி. இந்த கல்வாரி பலியிலே நாம் கலந்து கொள்ள கடவுள் கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்துதிக்கிறோம். உமது மேன்மையை இந்த திருப்பலியிலே உணர்ந்து பார்க்க வரம் கொடுத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த உன்னத திருப்பலியின் வழியாக நாங்கள் உம்மீதும் உம் திருமகன் இயேசுவின் மீதும் கொண்ட ஆழ்ந்த அன்பிலே நாங்கள் எந்நாளும் பற்றுடையவர்களாக எமக்கு நேரிடுகிற சோதனை வேதனைகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் சரியாக அடையாளம் கண்டு அவற்றிலிருந்து வெளியேற உம் ஆசிரை, தூய ஆவியானவரின் கொடைகளை, வானதூதர்களின் பாதுகாப்பை எமக்கு உறுதி செய்வீராக. இந்த மேன்மையான திருப்பலியிலே நாங்கள் பக்தியோடு பங்கெடுத்து நீர் வழங்குகிற ஆசீரின் வழியாக எம் அன்றாட வாழ்வின் கடமைகளை, கிறிஸ்தவ படிப்பினைகளை சரிவர ஏற்று நிறைவேற்ற எமக்கு அருள் புரிவீராக. அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் ஆண்டவரை போற்றுவோம், ஆண்டவரை ஆராதிப்போம். இந்த திருப்பலியை ஆண்டவருக்கு உரிய பலியாக ஒப்பு கொடுக்க நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம், பலவீனங்களை எண்ணி பார்ப்போம், கடவுள் தருகிற ஆசிரை சுதந்திரித்துக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. உம் படிப்பினைகளை எங்கள் உள்ளத்தில் துணரவும், உண்மையான நம்பிக்கையிலும் அதை சரியாக அறிக்கையிடுவதிலும் ஒன்றுபட்ட மக்களாய் நாங்கள் வாழவும் அருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும் போது மன உறுதி உண்டாகும். அப்போது நீங்கள் நிறைவுள்ளவர்களாயிருப்பீர்கள். திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 1 முதல் 11 வரை. சிதறுண்டு வாழும் 12 குலத்தினருக்கு கடவுளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பணியாளராகிய யாக்கோபு வாழ்த்து கூறி எழுதுவது. என் சகோதர சகோதரிகளே, பல வகையான சோதனைகளுக்கு உள்ளாகும் போது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டிருங்கள். உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும் போது மன உறுதி உண்டாகும் என்பது உங்களுக்கு தெரியும். உங்கள் மன உறுதி நிறைவான செயல்களால் விளங்கட்டும். அப்பொழுது எக்குறைவுமின்றி முற்றும் நிறைவுள்ளவர்களாய் இருப்பீர்கள். உங்களிடையே குறைவான ஞானம் கொண்டிருப்போர் கடவுளிடத்தில் கேட்கட்டும். அப்பொழுது அவரும் ஞானத்தை கொடுப்பார். அவர் முகம் கோணாமல் தாராளமாய் எல்லாருக்கும் கொடுப்பவர். ஆனால் நம்பிக்கையோடு ஐயப்பாடின்றி கேட்க வேண்டும். ஐயப்பாடு கொள்பவர்கள் காற்றினால் அலைகழிக்கப்படும் கடல் அலையை போன்றவர்கள். எனவே இத்தகைய இரு மனமுள்ள நிலையற்ற போக்குடையவர்கள் ஆண்டவரிடம் ஏதாவது பெற முடியும் என நினைக்காதிருக்கட்டும். தாழ்நிலையில் உள்ள சகோதர சகோதரிகள் தாங்கள் உயர்வு பெறும்போது மகிழ்ச்சி அடைவார்களாக. செல்வ செழிப்பில் இருப்பவர்கள் தாங்கள் தாழ்நிலை அடையும் போது மகிழ்ச்சியாய் இருப்பார்களாக. ஏனெனில் செல்வர்கள் புல்வெளி பூவை போல மறைந்தொழிவார்கள். கதிரவன் எழ வெயில் ஏறி புல் உலர்ந்து போம். அதன் பூ வதங்கி விழும். அதன் அழகிய தோற்றமும் அழிந்துவிடும். அவ்வாறே செல்வரும் தம் அலுவல்களில் ஈடுபடும் போதே அழிவுறுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நான் பிழைத்திருக்கும்படி உமதிரக்கம் ஆண்டவரே கிடைப்பதாக. நான் பிழைத்திருக்கும்படி உமதிரக்கம் ஆண்டவரே கிடைப்பதாக. நீர் என்னை தண்டிக்கும் முன்பு நான் தவறிழைத்தேன். ஆனால் இப்போது உம் வாக்கை கடைபிடிக்கின்றேன். நீர் நல்லவர், நன்மையை செய்பவர். எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். நான் பிழைத்திருக்கும்படி உமதிரக்கம் ஆண்டவரே கிடைப்பதாக. நான் பிழைத்திருக்கும்படி உமதிரக்கம் ஆண்டவரே கிடைப்பதாக. எனக்கு துன்பம் விளைந்தது என் நன்மைக்காகவே. அதனால் உம் விதிமுறைகளை நான் கற்றுக்கொண்டேன். நீர் திருவாய் மலர்ந்த சட்டம் ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளி காசுகளை விட எனக்கு மேலானது. ஆண்டவரே, உம் நீதி தீர்ப்புகள் நேரியவை என அறிவேன்.
நீர் என்னை சிறுமைப்படுத்தியது சரியே. நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கம் ஆண்டவரே கிடைப்பதாக. நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கம் ஆண்டவரே கிடைப்பதாக. கூறுகிறார், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 8 இறைவாக்குகள் 11 தொடங்கி 13 வரை. அக்காலத்தில் பரிசேயர் வந்து இயேசுவோடு வாதாட தொடங்கினர். வானத்திலிருந்து அடையாளம் ஒன்றை காட்டும்படி அவரை சோதித்தனர். அவர் பெருமூச்சு விட்டு, இந்த தலைமுறையினர் அடையாளம் கேட்பது ஏன்? இத்தலைமுறையினருக்கு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்களை விட்டு அகன்று மீண்டும் படகேறி அவர் மறுகரைக்கு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் பிரியமான இறைமக்களே, கடவுள் நமக்கு அரும் பெரும் காரியங்கள் ஒவ்வொரு நாளும் செய்து வருகிறார். இது உண்மை. நம்பிக்கையின் அடிப்படையில் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் நம்மை படைத்த கடவுள் நாம் நிலை வாழ்வு பெற வேண்டும், நிறைவாழ்வு பெற வேண்டும், நிம்மதியான வாழ்வு வாழ வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே அந்த கடவுள் நம்மீது தாகம் கொண்டிருக்கிறார். இந்த மேன்மையான கடவுள், உன்னதமான கடவுள் நாம் வாழ்வு பெற வேண்டும் என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருக்கிறார், அக்கறையோடு இருக்கிறார். இந்த அக்கறையை வேறு எங்கும் முழுமையாக நாம் பார்க்க முடியாது, முழுமையாக அதை அனுபவிக்க முடியாது. ஏன்? நம் தாய் தந்தையர் கூட இந்த அளவுக்கு நேசிப்பார்களா என்றால் அது உண்மையில் வியப்பாகத்தான் இருக்க முடியும். நாம் இதை உணர்வதற்கு மேலாக, நம்பிக்கையின் அடிப்படையின் மேலாக, அனுபவத்தின் வாயிலாக நாம் பெறுகிறோம். நம்பிக்கையாளர்கள் இந்த
அனுபவ அடிப்படையில்தான் தங்களை படைத்த கடவுளோடு அவர்கள் உறவு பாராட்டுகிறார்கள். இந்த கடவுள் என்னை கைவிடுவதில்லை, இந்த கடவுள் என்னை ஒவ்வொரு நாளும் இந்த சஞ்சலமான உலகிலே நிற்கதியாக விட்டுவிட்டவர் அல்ல, என்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு நொடி பொழுதும் அந்த கடவுள் என்னோடு உடன் இருக்கிறார், உடன் பயணிக்கிறார். அந்த கடவுள் எனக்கு வாழ்வாக, வழியாக, உண்மையாக என்னோடு வழி நடக்கிறார், எனக்கு துணையாக இருக்கிறார், எனக்கு தோழனாக இருக்கிறார். இந்த செய்தியைத்தான் இன்றைய நற்செய்தி வாழ்த்துளியிலே நாம் பாடினோம். கடவுள் எனக்கு வழியும் உண்மையும் வாழ்வுமாக இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இப்படி வழியும் வாழ்வுமாக உண்மையுமாக இருக்கிற கடவுள் நம்மை கைவிட்டு விடுவாரா? சொல்லுங்க. வழியும் வாழ்வும் நானே என்ற கடவுள் நம்மை திக்கு தெரியாத காட்டிலே அலைய விட்டு விடுவாரா? ஒருபோதும் கிடையாது. இது எனது அனுபவம் மட்டுமல்ல, மாறாக நம்மை சுற்றி வாழுகின்ற ஒவ்வொரு மாந்தரின் அனுபவமாக இருக்கிறது. அனுபவத்தின் அடிப்படையில்தான் நம்பிக்கை நாளும் வளர்ச்சி பெறுகிறது, நம்பிக்கை உரு பெறுகிறது. இதை குறித்து தான் இன்றைய முதல் வாசகம், இன்றைய நற்செய்தி நமக்கு ஒரு சில கருத்துக்களை முன்வைக்கிறது. நமது நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்பிக்கையினுடைய தொடக்கம் என்ன? நம்பிக்கையிலே எப்படி நாம் வாழுகிறோம்? நம்பிக்கையின் அடிப்படையில் எப்படி நாம் செயலாற்ற வேண்டும் என்பதை குறித்து இன்றைய முதல் வாசகத்தில் அருமையாக யாக்கோபு தனது மக்களுக்கு இந்த செய்தியை சொல்லுகிறார். பொது திருமுகங்கள் அதனுடைய தொடக்கமாக நாம் பார்க்கலாம். இந்த யாக்கோபு திருமுகம் வரும். இந்த யாக்கோபு திருமுகம் யாருக்காக எழுதப்பட்டது என்று சற்று நாம் தியானித்து பார்க்கிற போது, சிதறுண்டு போன இஸ்ரேல் மக்களுக்காக இந்த யாக்கோபு திருமுகம் எழுதப்பட்டதாக அந்த திருமுகத்திலிருந்து ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சியின் அடிப்படையில் நமக்கு சொல்லுகிறார்கள். விவிலிய அறிஞர்கள் இவ்வாறு சொல்லுகிறார்கள்: உலகெங்கும் இஸ்ரேல் ஜனங்கள் சிதறுண்டு போயிருக்கிறார்கள். அந்த சிதறுண்டு போன இஸ்ரேலின் 12 குலத்தவருக்கு எழுதப்பட்ட கடிதம் இந்த யாக்கோபு திருமுகம். என்ன காரணத்திற்காக இந்த யாக்கோபு எழுதினார் என்று பார்த்தால், தாங்கள் கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்தவ நம்பிக்கையில் அவர்கள் ஆழப்பட்டிருக்க வேண்டும். எங்கு சென்றாலும் அவர்கள் சார்ந்திருக்கிற இனம் என்னவாக இருந்தாலும், மண் என்னவாக இருந்தாலும், எத்தகு மொழியை பேசினாலும், உலகத்தின் கடைக்கோடியில் எங்கிருந்தாலும் தாங்கள் கொண்டிருக்கிற இந்த கிறிஸ்தவ நம்பிக்கையை எப்படி தனது நிலத்தில் அவர்கள் வாழ்வாக்க முடியும் என்ற செய்தியை இந்த 12 கோத்திரங்களுக்கு எழுதியதாக சொல்லப்படுகிறது. அவர்களுக்கு மட்டுமல்ல அன்பார்ந்தவர்களே, புற இனத்து சகோதரர்களுக்கும் பிற இனத்திலிருந்து கிறிஸ்தவர்களாக மனம் மாறியவர்களுக்கும் இந்த செய்தி உகந்தது என்பதை யாக்கோபு திருமுகம் நமக்கு தெள்ள தெளிவாக படம் பிடித்து காட்டுகிறது. இந்த யாக்கோபு யார் என்று விவிலிய பின்னணியில் யோசித்து பார்க்கிற போது, இந்த யாக்கோபு இயேசு ஆண்டவரின் சகோதரர் என்று சொல்லப்படுகிறது. எபேசு அந்த நகரிலே வாழ்ந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அவருடைய சகோதரர் யோவானாக கூட இருப்பதற்கு வாய்ப்புண்டு என்று ஒரு சாரார் கருதுகிறார்கள். எருசலேம் திருச்சங்கத்தை கட்டி எழுப்பியவர் என்று சொல்லப்படுகிறது. பவுலோடு நெருங்கிய தொடர்பு உடையவராக இந்த யாக்கோபு காட்டப்படுகிறார். இது ஒரு சாராரின் கருத்து. கிபி 50ஆம் ஆண்டிலிருந்து கிபி 100ஆம் நூற்றாண்டுக்குள், அந்த 100 ஆண்டுகளுக்குள்ளாக இந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கலாம். அல்லது யாக்கோபு என்ற பெயரிலே இன்னொருவர் எழுதியிருக்கலாம்.
யார் எழுதியிருந்தாலும், எந்த காலகட்டத்தில் எழுதியிருந்தாலும், எந்த மக்களுக்கு எழுதியிருந்தாலும், இது இன்றைக்கு பொதுவாக எல்லோருக்குமான ஒரு செய்தியாகவே பார்க்கப்படுகிறது. நம்பிக்கையாளர்களுக்கு மிகவும் தேவையான செய்தியாக இந்த முதல் வாசகம் நமக்கு இதை சொல்லிக் கொடுக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த நம்பிக்கையின் அடிப்படை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக நாம் எப்படிப்பட்ட நிலையில் வாழ்ந்திருக்கிறோம் என்பதை இந்த முதல் வாசகம் அருமையாக சொல்லுகிறது. விவிலியத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், நம்பிக்கை, ஞானம், இதோடு கூடிய இன்னொரு வார்த்தை நமக்கு சொல்லப்படுகிறது, சோதனை. இதை பற்றி தான் இன்றைய முதல் வாசகம் அருமையாக பேசுகிறது. என் சகோதரர் சகோதரிகளே, பல வகையான சோதனைகளுக்கு உள்ளாகும் போது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டிருங்கள். நம்பிக்கைக்கு முன்பாக, ஞானம் பெறுவதற்கு முன்பாக, இது எல்லோர் வாழ்விலும் எழுகின்ற ஒரு நிகழ்வு. சோதனை இல்லாத மனிதன் இருக்கவே முடியாது. இந்த உலகில் சோதனை எனக்கு இல்லை என்று சொல்லிவிட முடியாது. சோதனை எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. சிறார்களுக்கும் சோதனை உண்டு, படிக்கின்ற பிள்ளைகளுக்கும் சோதனை உண்டு, கல்லூரி பருவத்தில் இருக்கக்கூடிய வாலிப பிள்ளைகளுக்கு சோதனைகள் சொல்லவே தேவையில்லை. திருமண வயதில் இருக்கிறவர்கள், திருமணமானவர்கள், வயதானவர்கள் என்று எல்லா காலகட்டத்திலும் எல்லா நபர்களுக்கும் பொதுவான ஒன்றாக இந்த சோதனை பார்க்கப்படுகிறது. அத்தகு நபர்களுக்கு யாக்கோபு சொல்லுகிறார், பல வகையான சோதனைகளுக்கு உள்ளாகும் போது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டிருங்கள். இன்றைய முதல் வாசகத்தில் 3 முறை இந்த செய்தி வருகிறது. மகிழ்ச்சியோடு இருங்கள், மகிழ்ச்சியோடு இருங்கள், மகிழ்ச்சியோடு இருங்கள். 3 முறை. நீங்கள் அதை மீண்டுமாக வீட்டிலே அமர்ந்து வாசித்து பாருங்கள். எப்படி மகிழ்ச்சியோடு இருக்க முடியும்? சோதனை வருகிறது. பள்ளியில் படிக்கக்கூடிய சிறுவனுக்கு சோதனை வருகிறது. இந்த பென்சிலை எடுத்துக்கொள்ளலாம், அழகாக இருக்கிறது, நிறைய வச்சிருக்கிறேன், ஒன்று எடுத்துக்கலாமே என்று சோதனை வருகிறது. அந்த சோதனை எப்படி எனக்கு சோதனைக்கு மத்தியில் மகிழ்ச்சியாக இது இருக்க முடியும்? யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம். சோதனைக்கும் மகிழ்ச்சிக்கும் எப்படி முடித்து போடுகிறார்? எப்படி இதை புரிந்து கொள்வது? அன்பார்ந்தவர்களே, இந்த சோதனை நமக்கு மகிழ்ச்சியை 2 விதமாக கொடுக்கிறது. ஒன்று அற்ப சந்தோஷம், இன்னொன்று அளவில்லா சந்தோஷம். சோதனை பற்றி நாம் தியானிக்கிற போது இந்த 2 விஷயங்களும் நம் கண் முன்பாக வர வேண்டும். அற்ப சந்தோஷமா அல்லது அளவில்லா சந்தோஷமா? எது எனக்கு வேண்டும் என்று நான் தான் முடிவெடுக்க வேண்டும். எனக்கு தேவை அற்ப சந்தோஷம் என்றால் நான் உடனடியாக இந்த சோதனைக்குள் விழுந்து விடுவேன். இல்லை, எனக்கு இந்த அற்ப சந்தோஷமெல்லாம் வேண்டாம், அளவில்லா சந்தோஷம் வேணும் என்றால் அன்பார்ந்தவர்களே, சோதனையில் விழுந்து விடாதபடிக்கு நாம் நம்மை காத்து கொள்ள முடியும். இதைத்தான் யாக்கோபு தனது திருமுகத்தில் சொல்லுகிறார். உங்களுக்கு அற்ப சந்தோஷம் வேண்டுமா அல்லது அளவில்லா சந்தோஷம் வேண்டுமா? ஒரு ஆட்டோ டிரைவர் காலையில் தன் வீட்டிலிருந்து பயணத்தை கிளப்புகிறார். தனது ஆட்டோவிலே சென்று கொண்டிருக்கிறார். ஒரு சவாரி வருகிறது. அவரை ஏற்றிக்கொண்டு செல்ல வேண்டிய இடத்துல அவரை இறக்கி விட்டு ஒரு 1/2 கிலோமீட்டர் திரும்பி வந்திருப்பார். பின்னாடி பார்த்தா ஏதோ ஒரு பை அங்கு இருக்கிறது. நிறுத்தி அதை பிரித்து பார்க்கிறார். அதற்குள்ளே ரூபாய் நோட்டுகள் அதிகமாக இருக்கிறது. எவ்வளவு என்று தெரியவில்லை. அவருக்கு ஒரு பக்கம் மனது சொல்லுகிறது, இன்றைக்கு உனக்கு ஜாக்பாட், இன்றைக்கு உனக்கு அதிர்ஷ்டம் அடித்திருக்கிறது, எடுத்துக்கொள், இவ்வளவு பணத்தை நீ சவாரி ஓட்டி நிச்சயமாக சம்பாதிக்கவே முடியாது. ஒரு மனம் சொல்லுகிறது. இன்னொரு மனமும் சொல்லுகிறது, நோ, இது உன்னுடைய பணம் அல்ல,
இது இன்னொருவருடையது, இது உன்னுடைய ஆட்டோவிலே பயணித்த நபருடையது, இதை நீ எடுத்துக்கொள்வதிலே எந்த விதமான தகுதியும் உனக்கு கிடையாது, அது சரியல்ல என்று இன்னொரு ஆழ்மனம் சொல்லுகிறது. இப்போ இந்த ரெண்டுக்கும் அவர் பதில் சொல்லியே ஆகணும். அன்பார்ந்தவர்களை, கடந்த மாதம் சென்னையில் நடந்த நிகழ்வு, அற்ப சந்தோஷம் வேண்டுமா வேண்டும் என்று அந்த ஆட்டோ டிரைவர் நினைத்திருந்தால் என்ன செய்திருப்பார்? இந்த பணத்தொகையை தானே வைத்திருப்பார். யாரும் எங்கும் அவர் மீது கேஸ் வழக்கு பதிவு செய்திருக்க முடியாது. அன்பார்ந்தவர்களே, அற்ப சந்தோஷம் வேண்டும் என்று நினைத்திருந்தால் அவர் எடுத்து வைத்திருந்திருக்கலாம். ஆனால் அது எனக்கு தேவையில்லை, இது என் பொருள் அல்ல, இது எனக்கு உரியதல்ல, இது உரியவரிடம் போய் சேர வேண்டும் என்று ஆழ்மனம், உள்மனம், கான்ஷியன்ஸ் சொன்னதை அவர் கேட்டார். எனவே அவர் அற்ப சந்தோஷத்தை நாடவில்லை, அளவில்லா சந்தோஷத்தை நாடினார். எனவே காவல் ஆணையாளரை சந்தித்து இது எனக்கு உரியதல்ல என்று அவர் பெருந்தன்மையாக அங்கு கொடுத்தது உண்மையிலேயே அவருக்கு மிகுந்த மன நிறைவை, மகிழ்ச்சியை தந்ததாக அன்பார்ந்தவர்களே அவர் செய்தியாளர் சந்திப்பிலே சொல்லுகிறார். இதுதான் இன்றைக்கு நமக்கு தேவையாக இருக்கிறது. நீங்கள் சோதனைகளுக்கு உள்ளாகும் போது மகிழ்ச்சியை எண்ணிப்பார்கள், மகிழ்ச்சியை எண்ணிப்பார்கள். காந்தி மகாத்மாவாக மாறியதற்கு காரணமும் இதுதான். சிறு வயதில் அருகில் இருந்த தோட்டத்தில் மாங்காய் பறித்து சாப்பிடலாம் என்று அவருக்கு தோன்றுகிறது. சூரியேறி குதித்து அங்கு பறித்து தொங்குகிற பழங்களை பறித்து சாப்பிடலாம் என்று தோன்றுகிறது. சோதனை, சிறுவர்களுக்கே வருகின்ற சோதனை. இந்த சோதனையை எப்படி முறியடிப்பது, அதிலிருந்து எப்படி மீள்வது என்று இந்த நபர் யோசித்தார். அன்பார்ந்தவர்களே, அதற்கு இடம் கொடுக்காமல் பெற்றோர் சொன்ன சொல்படி அவர் நடந்ததனால் மகாத்மாவாக உயர்வதற்கு அது அடித்தளமிட்டது. அவருக்கு அற்ப சந்தோஷம் தேவையாக இல்லை, அளவில்லா சந்தோஷம், நிலைத்த நீடித்த சந்தோஷம்தான் தேவையாக இருந்தது. அதை இந்த நபர் பெற்றுக்கொண்டார். யாரெல்லாம் உள் மனதுக்கு, ஆழ் மனதுக்கு செவிசாய்க்கிறார்களோ, செவிமடுக்கிறார்களோ அவர்களுக்கு இது சாத்தியமாகிறது. இந்த உண்மையை புரிந்து கொள்ள இன்றைக்கு யாக்கோபு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். சோதனை வரும்போது மகிழ்ச்சியோடு இருக்க நீங்கள் முயல வேண்டும், மகிழ்ச்சியோடு இருக்க முயல வேண்டும். இயேசுவுக்கு வராத சோதனையாங்க. இயேசுவின் வாழ்வில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர் சோதனைகளை சந்தித்தார். சோதனைகளுக்கு அவர் புது வடிவம் கொடுத்தார். இந்த கல்லை அப்பமாக மாற்றி நீ உண்டால் 40 நாட்கள் நீர் பட்ட வேதனை அல்லது உன்னுடைய பட்டினி இதெல்லாம் நிறைவுக்கு வந்துவிடும் என்று இயேசுவிடம் சொல்லப்பட்டது. இயேசு எதை தேர்ந்தெடுத்தார்? அற்ப சந்தோஷத்தையா அல்லது அளவில்லா சந்தோஷத்தையா? எதை தேர்ந்தெடுத்தார்? எனக்கு இது வேண்டாம், இதுதான் வேண்டும் என்று இயேசு தேர்ந்தெடுத்ததன் விளைவு. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு நொடி பொழுதும் இயேசுவுக்கு நேர்ந்த சோதனைகளை நாம் எண்ணி பார்த்தால் அவருக்கு அற்ப சந்தோஷம் தேவையாக இருந்ததில்லை. இன்றைக்கு மானிடர் இதற்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அற்ப சந்தோஷத்திற்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு இளம் வாலிபர்களுக்கு நேருகின்ற சோதனை இதுதான். இது சரியா அல்லது இது தவறா என்று எண்ணுவதற்கு கூட நேரம் கொடுக்காமல் பல்வேறு மாயை வலையிலே சிக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற இளம் பிள்ளைகளை பார்க்கிறோம், இளம் பிள்ளைகளை பார்க்கிறோம். காதல் என்ற மோகத்திலே அவர்கள் எந்த பக்கம் செல்வது என்று செல்லத் தெரியாமல் பாதை தடுமாறுகிற, மனது அலைவாய்கிற இந்த பிள்ளைகளை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அது ஒரு நூலை பிடித்தாற் போல்தான் இருக்கும், எங்கு விழுவது என்று தெரியாது. இந்த நேரத்தில் நமக்கு கை கொடுப்பது
இறை வார்த்தை என்றால் அது மிகையல்ல. அன்பார்ந்தவர்களே, மிக குறிப்பாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது இந்த சோதனை எப்படிப்பட்டது. சபை உரையாளர் மிக அழகாக சொல்லுகிறார். 3ஆம் அதிகாரம் 18வது இறை வார்த்தையில் சோதனை எதற்காக மனிதர்களுக்கு வருகிறது என்பதை சபை உரையாளர் தனது ஞானத்திலிருந்து பேசுகிறார். மனிதர் விலங்கை போன்றவர் என்பதை காட்டுவதற்காகவே கடவுள் அவருக்கு சோதனைகளை அனுப்புகிறார். இதற்காக கடவுள் விலங்குகளை போலவே மனிதர்களும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு யோசிக்க தெரியாது, அவைகளுக்கு யோசிக்க தெரியாது. ஒரு சிறிய மாறுபாடு, சிறிய மாற்றம் என்னவென்றால் அது இது சரியா இது தவறா என்று எண்ணி பார்க்க அவர்கள் தங்களை கையளிக்க மாட்டார்கள். அதனால்தான் நாம் இதிலிருந்து வேறுபட்டவர்கள், இவற்றினின்று மாறுபட்டவர்கள். இந்த உண்மையை உணர்ந்து கொள்ளவே கடவுள் சோதனைகளை அனுப்புவதாக இந்த சபை உரையாளர் ஆசிரியர் நமக்கு சொல்லுகிறார். எனவே கடவுள் சோதனைகளை தருகிறார் என்று ஒரு நாளும் நாம் சொல்ல தேவையில்லை. மாறாக விலங்கு நிலைக்கு நாம் கீழே இறங்காதவாறு நம்மை காத்துக்கொள்ள, தற்காத்து கொள்ள கடவுள் கொடுத்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இந்த சோதனைகளை நாம் பார்த்து பழகி கொள்ள வேண்டும் என்று கடவுள் ஒரு உன்னதமான அந்த நிலையை நமக்கு கொடுத்திருக்கிறார். காரணம் இல்லாமல் கடவுள் எதையும் செய்ய மாட்டார். எனவே இந்த உயர்வான உன்னதமான கடவுளின் மனத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், கடவுளின் இயல்பை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொள்ளுகிற போது இந்த சபை உரையால் தருகின்ற இந்த ஞானம் நமக்கான ஞானமாக மாறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு என்பதைத்தான் இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ளுகிறோம். தொடர்ச்சியாக எசேக்கியேல் தனது புத்தகத்திலே இவ்வாறு பேசுகிறார். 21வது அதிகாரம் 13வது இறை வார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது: உண்மையாகவே இது ஒரு சோதனை. அவர்கள் மனம் மாற மறுத்தால் இவை அனைத்தும் அவர்களுக்கு நிகழும் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். இந்த எசேக்கியேலை ஆண்டவர் அழைத்து, நீ எருசலேமை நோக்கி நின்று கொண்டு, அந்த திருத்தலத்தை நோக்கி நின்று கொண்டு இறைவாக்கு உரை. என்ன இறைவாக்கு சொல்லுகிறார்? தீயோர் மேலும் நல்லோர் மேலும் கடவுள் தமது வாளை வரச் செய்ய போகிறார். உங்களுடைய வழிகள் கடவுளுக்கு உவப்பானதாக இல்லை, எனவே அவர்களை நோக்கி இந்த இறைவாக்கை உரை என்று சொல்லுகிறார். அவ்வாறு அவர் அந்த இறைவாக்கை உரைப்பதற்கு முன்பாக கடவுள் இந்த வார்த்தைகளை எசேக்கியேல் இறைவாக்கினருக்கு சொல்லுகிறார். நாம் கடவுளிடமிருந்து தள்ளி போகிற போது, நம்மை அந்நியப்படுத்தி கொள்ளுகிற போது, கடவுளிடமிருந்து நாம் அகன்று போகிற போது கடவுள் வாய்ப்பை கொடுக்கிறார். அது ஒருவேளை சோதனையாக கூட பார்க்க முடியும். இந்த சோதனையிலிருந்து எப்படி நாம் மீள்கிறோம், மனம் மாறுவதற்காக கடவுள் இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். நன்மை தீமையை பகுத்து ஆராயக்கூடிய மனநிலையை கடவுள் கொடுத்திருக்கிறார். இந்த உண்மையை உணர்ந்து கொண்ட பிள்ளைகள் நிச்சயமாக இந்த வாய்ப்பை சரிவர பயன்படுத்துவார்கள். அன்பார்ந்தவர்களே, இப்படிதான் கடவுள் நம்மை பண்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார், ஆற்றுப்படுத்துகிறார், ஆற்றல் படுத்துகிறார். எனவே கடவுள் நம்மை படைத்துவிட்டு தன்னந்தனியாக விட்டுவிட்டவர் அல்ல, கண்டுகொள்ளாமல் இருப்பவர் அல்ல. மாறாக நாம் வாழ்வு பெற, நிலை வாழ்வு பெற, நிறைவான வாழ்வு பெற, முழுமையான வாழ்வு பெற கடவுள் நம் மீது அக்கறை கொண்டிருக்கிறார். தொடக்கத்தில் நான் சொன்னதை மீண்டுமாக நினைவுபடுத்திக் கொள்வோம். என்னுடைய வாழ்க்கையில் வராத சோதனைகளே இல்லையே என்று நாம் பல வேளைகளிலே இந்த எண்ணங்களை நமக்கு மேலாக எண்ணிக்கொள்ளுகிறோம். கடவுள் என்னை விட்டுவிட்டார், கைவிட்டு விட்டார் என்று எண்ணிக்கொள்ளுகிறோம். அதுவல்ல, மாறாக எனது பழைய வாழ்வு சரியாக இல்லை,
அவற்றை புடமிட கடவுள் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். எனவே சரியானதை தேர்ந்து தெளிவேன். அவ்வாறு தேர்ந்து தெளிகிற போது கடவுளுடைய அந்த பராமரிப்பு எனக்கு கிடைக்கிறது. இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் கடவுள் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். இந்த உண்மையை புரிந்து கொள்வோம். சோதனைகளிலிருந்து மீள்வதற்கான ஆற்றலை பெறுவோம். கடவுள் சோதனையிலிருந்து மீண்டு வருவதற்கான ஆற்றலை கொடுக்கிறார். நாம் ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் அதைத்தான் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் கற்றுக் கொடுத்த அந்த உன்னதமான ஜெபத்திலும் அதைத்தான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருள், சோதனையில் விழவிடாதே. எப்படி வீழ்வது? மகிழ்ச்சியாக தோன்றும். மகிழ்ச்சி நிறை மகிழ்ச்சியை தருவது போல தோன்றும். அன்பார்ந்தவர்களே, அது நிறை மகிழ்ச்சி அல்ல, அற்ப சந்தோஷம் என்று உணர்ந்து கொண்டால் அதிலிருந்து நாம் வெளியேறுவதற்கு கடவுள் கொடுக்கிற வாய்ப்பு மனம் மாறுவதற்கான வாய்ப்பு. இதை உணர்ந்து கொள்வோம். உணர்ந்து கொண்டால் சோதனையிலிருந்து மீள்வதற்கு, தீயோனின் ஆதிக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு கடவுள் தருகின்ற வாய்ப்பாக எண்ணி பயன்படுத்தி இத்தகைய மாய வலையிலிருந்து நம்மையே விடுவித்து கொள்ள கடவுள் இந்த தெய்வீக திருப்பலியின் வழியாக வரம் தர வேண்டும் என்று தொடர்ந்து மன்றாடுவோம். ஆண்டவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தரணியர் இணைந்து தரும் பழி பொருளை தந்தாய், நீ ஏற்பாய். தரணியர் இணைந்து தரும் பழி பொருளை தந்தாய், நீ ஏற்பாய். நிதமும் உழைத்த பயனாக நிலத்தில் விளைந்த பலன் யாவும், நிதமும் உழைத்த பயனாக நிலத்தில் விளைந்த பலன் யாவும் நிறைவுடன் திருமுன் படைக்கையிலே அனுதின உழைப்பையும் அளிக்கின்றோம். தரணியர் இணைந்து தரும் பலி பொருளை தந்தாய், நீ ஏற்பாய். தரணியர் இணைந்து தரும் பலி பொருளை தந்தாய், நீ ஏற்பாய். அன்புக்குரியவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல ஆண்டவரே, மாண்புக்கு உரிய உமக்கு நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கியருளும். இவ்வாறு பேரன்பால் உம்மோடு இணைக்கப்பட்ட புதிய மானிடத்தின் அடையாளமாக இவை அமைவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்று செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உள்ளேற்றருளும்.
எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் கரங்களை விரித்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தாரும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அன்போடு அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். சோதனைக்கு நாம் உட்படாதிருக்க விழித்திருந்து மன்றாடுங்கள் என்று கெத்சமனி தோட்டத்திலிருந்து அழைப்பு விடுக்கின்ற ஆண்டவர். இந்த ஆண்டவரை நாடி வருகின்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தம் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு தருவதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். பார்ந்தவர்களே, ஆண்டவரை நாம் உட்கொண்டிருக்கிறோம். நம்பிக்கையோடு நாம் எழுப்புகிற அத்துணை விண்ணப்பங்களையும் ஆண்டவர் கனிவோடு கேட்கிறார், கனிவோடு பரிசீலிக்கிறார். நாம் சோதனையில் விழுந்து விடாதபடிக்கு இந்த ஆண்டவர் நம் மீது அக்கறை கொண்டிருக்கிறார். இதோ இந்த ஆண்டவரை மிக வாஞ்சியோடு நாம் பெற்றிருக்கிறோம். இந்த ஆண்டவர் நம் உள்ளுக்குள் வந்திருக்கிறார், நம் உடலுக்குள் வந்திருக்கிறார், நம் உள்ளத்துக்குள் இந்த ஆண்டவரை நாம் ஆசை நன்மையாக பெற்றிருக்கிறோம். இதோ நாம் பெற்றிருக்கிற இந்த ஆசை நன்மையின் வழியாக ஆண்டவர் நமக்குள் கிரியை செய்ய வேண்டும், நமக்குள் எழுப்புதலை மேற்கொள்ள வேண்டும். நாம் அற்ப சந்தோஷத்திற்காக வாழக்கூடிய மனிதர்கள் அல்ல, மாறாக அளவில்லா நீடித்த நிலையான அந்த ஆண்டவர் கொடுக்கிற நிம்மதி சந்தோஷம்தான் வேண்டும் என்று சோதனையிலே விழுந்து விடாதபடிக்கு நாம் அந்த ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். இந்த பாடல் வழியாக நம்மையே ஒருமுகப்படுத்துவோம், ஆண்டவருடைய ஆசிரை பெறுவோம். அப்பா அப்பா ஏசப்பா, எங்க விண்ணப்பத்துக்கு பதில் தாருங்கப்பா. அப்பா அப்பா ஏசப்பா, எங்க விண்ணப்பத்துக்கு பதில் தாருங்கப்பா. உன் மன்றாட்டை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் ஆயுளை நான் கூட்டி தருவேன். உன் மன்றாட்டை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் ஆயுளை நான் கூட்டி தருவேன் என்றவரே. அப்பா அப்பா ஏசப்பா, எங்க விண்ணப்பத்துக்கு பதில் தாருங்கப்பா. அமைதியில்லா என் குடும்பத்திலே உம் தெய்வீக அமைதியை தாருங்கப்பா. நோய்களாலே நான் நொறுங்கி போனேன், இந்த நோய்களை குணமாக்க வேண்டுமப்பா. சுமைகளாலே நான் சோர்ந்து போனேன், எந்த சுமைகளை இறக்க வேண்டுமப்பா. துன்பங்களால் நான் துவண்டு போனேன், எந்த துன்பத்தை துடைக்க வாருமப்பா. அப்பா அப்பா ஏசப்பா, எங்க விண்ணப்பத்துக்கு
பதில் தாருங்கப்பா. உன் மன்றாட்டை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் ஆயுளை நான் கூட்டி தருவேன். உன் மன்றாட்டை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், ஆயுளை நான் கூட்டி தருவேன் என்றவரே. அப்பா அப்பா ஏசப்பா, எங்க விண்ணப்பத்துக்கு பதில் தாருங்கப்பா. அப்பா அப்பா ஏசப்பா, எங்க விண்ணப்பத்துக்கு பதில் தாருங்கப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி தெய்வமே, விண்ணக தந்தையே, இயேசு ஆண்டவரே, தூய ஆவியானவரே, மூவொரு கடவுளாக எம்மோடு எம்மில் வாசம் செய்கின்ற ஆண்டவரே, எம்மோடு உடனிருக்கிற தெய்வமே, எம்மை உந்தி தள்ளுகிற தெய்வமே, எமக்கு ஆற்றல் வழங்குகிற தெய்வமே, எம்மை ஆற்றுப்படுத்துகிற தெய்வமே, நாங்கள் எப்பாதையில் செல்ல வேண்டும் என்பதை எங்களுக்கு முன்னமே அறிவுறுத்துகிற ஆண்டவரே, நன்மை தீமையை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியமான மனதை கொடுத்த ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஆராதிக்கிறோம், நன்றியோடு உம்மை புகழுகிறோம், நன்றியோடு உம் பாதம் பணிகிறோம் ஆண்டவரே. சாஷ்டாங்கமாக உம்முடைய பாதப்படியிலே விழுந்து கிடக்கிற உம் பிள்ளைகளை கண்ணோக்கி பாருமப்பா. நன்றியோடு எழுப்புகிற வேண்டுதலை கேட்பேன் என்று சொன்ன ஆண்டவரே, நம்பிக்கையோடு இதோ இந்த ஜெப வேளையிலே எம்மோடு இணைந்திருக்கிற அத்துணை நம்பிக்கையாளர்களையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அருள் ஒளி என் மக்கள் மீது படுமாறு ஆண்டவரே இறைஞ்சி மன்றாடுகிறோம், நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம், உம்முடைய அருள் வரம் வேண்டி மன்றாடுகிறோம். நீர் இறங்குவீராக, என் மீது நீர் இறங்கி எம்மை பலப்படுத்துவீராக, எம்மை ஆற்றுப்படுத்துவீராக. ஹலே லூயா, ஹலே லூயா, ஹலே லூயா. இயேசு ஆண்டவரோடு உம்மை போற்றுகிறோம், தூய ஆவியானவரின் துணையோடு தந்தையே உம்மை போற்றுகிறோம். நீர் எம்மோடு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே, எம்மோடு நீர் நடந்து வருவதற்காக நன்றி ஆண்டவரே. எம்முடைய வாழ்விலே உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொரு நாளும் கடந்து செல்வதற்காக நன்றியோடு உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹலே லூயா, ஹலே லூயா, ஹலே லூயா. இயேசு தெய்வமே, இயேசு தெய்வமே, தந்தையோடு நாம் அன்புறவு கொள்வதற்கான வழியை அமைத்து கொடுத்த ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஆராதிக்கிறோம். தூய ஆவியானவரே, எம்மை பலப்படுத்துகிறவரே, எமக்கு நல்வழி கற்பிப்பவரே, நன்றியோடு உம்மை ஆராதிக்கிறோம். மூவொரு கடவுளே, எமது வாழ்விலே உம்முடைய பேருபகார செயல்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அற்புத சுகத்திற்காக நன்றி செலுத்துகிறோம், பிணிகளை தீர்ப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பின் தகப்பனே, இதோ இன்றைய நாளில் நாங்கள் தியானித்த இந்த மறையுறை சிந்தனைகளுக்கு ஏற்ப எமது ஜெபத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், எமது ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. பல்வேறு சோதனைகள், பல்வேறு வேதனைகள், பல்வேறு சஞ்சலங்கள், பல்வேறு இடர்பாடுகள் எம்முடைய வாழ்வை கடந்து செல்லுகிறது, எமது வாழ்வை மூழ்கடிக்கிறது ஆண்டவரே. சோதனைகளால் மீண்டு போகிற சிறுவர் சிறுமியரை உம் பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம். படிக்கிற குழந்தைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தங்களுடைய வாழ்வை தொலைத்து கொண்டிருக்கிற இளம் வாலிப பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. காதல் வலையிலே வீழ்ந்து கிடக்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. வாழ்வின் வழியை அவர்கள் பிரித்து உணர முடியாதபடிக்கு கண்களை கட்டுகிற அத்துணை கட்டுகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவையற்ற மாயை உலகத்திலிருந்து என் பிள்ளைகளை மீட்டெடுப்பீராக.
இதோ இந்த நவீன காலம் காட்டுகிற சோதனையான பல்வேறு பாவங்களிலிருந்து என் பிள்ளைகள் விழுந்து விடாதபடிக்கு ஆண்டவரே காத்து ரட்சிப்பீராக. என் பிள்ளைகளுக்காக இதோ இந்த நாளிலே நம்பிக்கையோடு ஏறெடுக்கிற இந்த மன்றாட்டுக்களை ஆண்டவரே நீர் புறம் தள்ள மாட்டீர் என்று நம்புகிறோம் ஆண்டவரே. திருமணமான இளம் தம்பதியரை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ உம்முடைய பாதப்படியிலே ஒப்புக் கொடுக்கிறோம். வயதானவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ சோதனைகளுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் அழகையினுடைய தீய நாட்டங்களுக்கு எம்மையே உட்படுத்தி கொள்ளாமல், தேவையற்ற மன கவர்ச்சிகளுக்கு எங்களை உட்படுத்தி கொள்ளாமல் ஆண்டவரே நீர் கொடுக்கிற இறை ஒளிக்கு ஏற்ப, இறை வார்த்தையின் ஒளிக்கு ஏற்ப நாங்கள் எம்மையே பயிற்றுவித்து கொள்ள, எம்மையே வாழ்வாக்க, எம்மையே நாங்கள் அடிபணிந்து வாழ எமக்கு வரம் தருவீராக. உமது தூய ஆவியானவரின் ஞானத்தை எமீது பொழிவீராக, எமீது இறங்குவீராக, எமக்கு வழிகாட்டுவீராக, எம்மை வாழ்விப்பீராக. சோதனையிலிருந்து நாங்கள் மீண்டு வர எமக்கு பலனை தருவீராக, எம்மை பலப்படுத்துவீராக. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. என் பிள்ளைகள் வழி தவறி போகாதபடிக்கு நீர் தடுத்து ஆட்கொள்வீராக. புனிதர்களின் வழியிலே அவர்கள் வாழும்படியாக நம்பிக்கையோடு செபிக்கிறோம் ஆண்டவரே. வான தூதர்கள் அவருடைய வழிகளை பாதுகாப்பாராக. வான தூதர்களின் பராமரிப்பு, பாதுகாப்பு என் பிள்ளைகளுக்கு நிறைவாக கிடைக்கப் பெறுவதாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. இறைவா, எல்லா இனத்தாருக்கும் தந்தையே, எங்களை ஒரே அப்பத்திலும் ஒரே ஆவியிலும் பங்கு பெறச் செய்து நிலையான விருந்துக்கு உரிமையாளர்கள் ஆக்கியுள்ளீர். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. மகிழ்வுடன் வாழ, சோதனைகளிலிருந்து மீண்டு வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வண்டுகரானே வையகரானே மண்மீதிலே புனித மாதுனே. வண்டுகரானே வையகரானே மண்மீதிலே புனித மாதுனே. விண்ணொளிர் தாரகை தாயனே, தன்னொளிர் வீசிடும் மாறனே. விண்ணொளிர் தாரகை தாயனே, தன்னொளிர் வீசிடும் மாறனே. பாவமேதுமில்ல சீலி பாவிகளின் செல்வராணி, பாதுகாத்து ஆழுவாயனே. சீலி பாவிகளின் செல்வராணி, பாதுகாத்து ஆழுவாயனே. வண்டுகரானே வையகரானே மண்மீதிலே புனித மாதுனே. வண்டுகரானே
வையகரானே மண்மீதிலே புனித மாதுனி. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.